உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு என்னத்தை பற்றி கதைக்க போகிறீங்க? நான் ஹேண்ட் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணேன். அந்த அப்ளிகேஷனோட மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கபடியாக இந்த ஆர்ட் கம்யூனிட்டியில் வந்து நான் ரீசெண்டாகவும் இப்போ கனகாலமாகவே இந்த ஃபீல்டு இருக்கபடியாக நான் ஒரு ப்ராப்ளம் ஒன்றை ஃபைல் பண்ணேன். அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷனாக தான் நான் இந்த ஃபைனல் ப்ராஜெக்டாக ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒன்று பில்ட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு, நான் கண்டுபிடிச்ச ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஒன்று சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ முடி செஞ்சுருக்கேன். ஓகே, இருந்ததை விட இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் கூடி இருக்குதா? கண்டிப்பாக. ஸ்டார்டிங்கில் சொல்ல போனால் கான்ஃபிடென்ட் ஒன்றே இல்லை. முன்னுக்கு ஸ்டேஜில் வந்து பேசுகிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று கூப்பிட்டாலே நான் ஓடிடுவேன், அப்படி இருந்தேன். இப்போ எங்களோட இந்த 6 month ஜேர்னியில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எங்களை வந்து சரியோ தப்போ எல்லாத்துக்கும் எங்களை முன்னுக்கு விட்டு பேச சொல்லுவாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் அது ஒரு பொலைட்டாக சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ரொம்பவே கான்ஃபிடென்ட் கூடி இருக்குது. அதுக்கு சொல்லப்போனால் கட்டாயம் கூடியிருக்கேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் முதல் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவேர்ட்டான டைப், இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவேர்ட்டாக ஓரளவு முன்னுக்கு நின்று கலைக்கிறதுக்கான காரணம் இந்த ஊக்கில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள்லாம் நான் சொல்லுவேன். இந்த ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண என்ன கற்றுக்கொண்டீங்க? ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணப்போ வந்து நான் நிறைய விஷயம் வந்து சர்ச் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எல்லாருக்கும் முன்னால் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றதையும் கற்றுக்கிட்டேன். இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து நான் வந்து ஒரு செல்ஃபாக கொஞ்சம் லேர்ன் பண்ணி கற்றுக்கொள்கிறேன். நான் விஷயத்தை நார்மலாக தெரியாத விஷயங்களை நான் சர்ச் பண்ணி அறிஞ்சக்கூடியதாக இருந்தது. அப்படி செல்ஃப் லேர்னிங்கையும் கொஞ்சம் செல்ஃபான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணேன். பப்ளிக் ஸ்பீக்கிங் பயப்படுற ஒரு ஆளுக்கு என்ன சொல்லுவீங்க? பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் பயப்படுற ஒரு ஆளுக்கு வந்து நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தேன். சரியோ தப்போ நம்மளோட மைண்டில் என்ன இருக்கிறதுன்றதை வந்து கரெக்டாக எல்லோரும் முன்னாடியும் பேசினா அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அண்டு சில பேருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசினா தான் அது ஓகேயாக இருக்கும். நமக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங்கு பயப்படுறவாளால் நானும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் நானும் ஒரு அப்படியான ஒரு ஆளாக தான் இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்ல போனால், முதல் வந்து தெரிஞ்சதோ தெரியலையோ முதல் முன்னுக்கு 2 போய் கதைக்க பார்க்கணும். அதுக்கு பிறகு அந்த இப்போ இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ முதல் கதைக்கிறதுக்கு வெளிக்கிட்டோம்னாலே அதுக்கு பிறகு அதில் இருக்கிற ஒரு பயம் உண்டு, தண்டைப்பாட்டுக்கு அது குறைஞ்சி வெளியிடத்தில் ஒரு நல்ல ஒரு இதை நாங்கள் அவுட்புட்டை கொடுக்கலாம்.